Hi friends, welcome to Arjama Arts and Crafts channel. Subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, friends கூட ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன வரைய போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட காது எப்படி வரையறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்படி வந்து ரெக்டாங்குலரா ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுல வந்து ஒரு கால் வாசியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஷேப்ல கொண்டு வாங்க. அப்படியே அந்த ஃபுல் பாக்ஸும் க்ளோஸ் ஆற மாதிரி நம்ம ஃபுல்லா டிரா பண்ணிக்கிறோம் காது ஷேப்ல. உள்ள இருக்கிற இதுவும் வரைஞ்சிக்கணும். அதெல்லாம் தான் மடிப்பு நம்ம காதுக்குள்ள இருக்கிறது. இந்த மடிப்பெல்லாம் கரெக்டா டிரா பண்ணிட்டு அதில் வந்து கரெக்டாக ஷேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காது மாதிரி அழகாக வந்துடும். ஸோ வந்து மடிப்பு தான் இதில் முக்கியம். அதே மாதிரி இந்த ஓரத்தில் வந்து நம்ம டார்க் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு வந்து காது வந்து வெளியில் இருக்கிற மாதிரி எடுப்பாக தெரியும். ஸோ வந்து எந்தெந்த இடத்துல டார்க் இருக்கோ அந்தந்த இடத்துல டார்க் பண்ணிடணும். மற்ற இடத்துலலாம் ஷேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரணும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப உள்வாங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல மடிப்பு. ஸோ அந்த இடத்துல டார்க்காக கொஞ்சம் ஷேட் பண்ணணும். இங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக ஷேட் பண்ணணும். இதே மாதிரி கண், மூக்கு, வாய் எப்படி வரைகிறது அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, இதுவில் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இந்த ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவுட்டர் லைன் வரைஞ்சிட்டு உள்ளே இருக்கிற ஷேடிங் மூலமாக தானே வந்து கரெக்டாக நம்மளால் டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும். ஸோ இதில் வந்து ஷேடிங் தான் முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பி பென்சில் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து 8B பென்சிலே தான் நம்ம ப்ரெஷரை டிஃப்ரென்ஸ் கொடுக்கறது மூலமாக நம்ம வந்து ஷேட் பண்ணலாம். அது மூலமாக வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் காட்டலாம். ஸோ வந்து நம்மளோட ப்ரெஷர் தான், நம்ம பென்சில் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். அந்தந்த இடத்துல ஹைலைட் தெரியறதெல்லாம் நீங்கள் விட்டிங்கன்னா தான் அந்த இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு காது மடிப்பு அழகாக தெரியும். இதே மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா, இதே மாதிரி அந்தந்த இடத்துல ஷேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காது வந்து அழகாக ட்ரா பண்ணிடலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன முக்கியம்னா எந்த இடத்துல ஹைலைட்ஸ் இருக்கோ அந்த இடத்த வந்து பேப்பர் ஒயிட்டை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸை வந்து கரெக்டாக மிடில் டோன் எது, ஹை டோன் எது அது பார்த்து கரெக்டாக நம்ம ஷேட் பண்ணாலே போதும். இப்போ வந்து நம்ம பிளெண்டிங் ஸ்டம்ப் வச்சு கொஞ்சம் பிளண்ட் பண்ணுறோம். அது பண்ணிட்டோம்னா நம்ம ட்ராயிங் கம்ப்ளீட்டட். இப்போது நம்ம வரைஞ்ச காது பார்க்கலாம். இதுதான் நம்ம வரைஞ்சது. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching.